ஃப்ரெண்ட்ஸ் வாங்க, நான் இன்றைக்கி மட்டன் வச்சு மட்டன் குழம்பு செய்ய போகிறேன். அது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கடாயில் 3 டீஸ்பூன் மல்லி போட்டிருக்கேன், மிளகு 1 டீஸ்பூன், சீரகம் 1 டீஸ்பூன், சோம்பு 1 டீஸ்பூன், வரமிளகாய் 7 வரமிளகாய் எடுத்துக்கு அதையும் நல்லா வறுத்துக்கலாம். இப்போ பட்டை 2, கிராம்பு 4-5 போட்டிருக்கேன். இப்போ எண்ணெய் 1 டீஸ்பூன் ஊற்றி கசகசா 1 டீஸ்பூன் போட்டிருக்கேன், அதையும் நல்லா வறுத்துக்கலாம். இப்போ அடுத்த கடாயில் 1 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றி சின்ன வெங்காயம் 1 கப் எடுத்துருக்கேன், அதையும் நல்லா வறுத்துக்கலாம். இப்போ 4 துண்டு இஞ்சி, 4 துண்டு பூண்டு போட்டிருக்கேன், அதையும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இந்த வறுத்த வச்சதெல்லாம் நல்லா ஒரு மிக்ஸி ஜாரில் அரைச்சிக்கலாம். இப்போ நல்லா வறுத்ததெல்லாம் இப்போ குக்கரில் 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன், அதில் 2 பட்டை 2 கிராம் போட்டிருக்கேன், கருவேப்பிலை போட்டு மட்டன் எடுத்து கழுவி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன், அதையே போட்டுக்கலாம். நல்லா வறுத்துக்கலாம். உப்பு தேவையான அளவு போட்டு மஞ்சத்தூள் போட்டு இப்போ அரைச்சி வச்ச விழுதியெல்லாம் ஊற்றிக்கலாம். தேங்காய் பால் 1 கப் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் ஊற்றிக்கலாம் கொஞ்சமாக. இப்போ ப்ரெஷர் போட்டுடலாம். பாருங்கள், இந்தளவுக்கு நல்லா வெந்து வந்திருக்கு, ரொம்பவே நல்லாயிருக்கு. இப்போ அதுக்கு தாளிச்சிக்கலாம். 1 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கடுகு கருவேப்பிலை 2 வரமிளகாய் போட்டு நல்லா தாளித்து எடுத்து ஊற்றிக்கலாம். பாருங்கள், நான் இட்லிக்கு தான் செஞ்சுருக்கேன். இந்த டிஷ் பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். See you to all.